ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு ப்ளவுஸுக்குள்ளே கை மாடல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கை மொத்த சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு துணி எடுத்து அந்த துணியை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். சென்டர் பகுதியோட கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த சென்டர் பகுதி கையோட எட்ஜி கை கீழ் சுற்றளவு நம்ம அளவு வைக்கக்கூடிய பகுதியில் லைட்டாக ஒரு முக்கோண அளவில் வளைச்சி ஒரு சிங்கிள் கட் பண்ணிக்கிடணும். அந்த கட் பண்ணக்கூடிய அளவு மொத்தம் நமக்கு ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கிடணும். வளைச்சி கட் பண்ண பீஸை லைனிங் துணிக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த அளவுகளெல்லாம் வளைவு பகுதியெல்லாம் ஒரே இடத்துல ஒரே பக்கமாக வரும்படியாக நம்ம தச்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ 3 பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கையோட எட்ஜில் எப்படி நம்ம வளைச்சி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணணும். இந்த துணி நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது லைனிங் துணியோட நல்ல பகுதியும் அதே மாதிரி மெயின் பீஸ் துணியோட நல்ல பகுதியும் சேர்த்து தான் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போது கைக்கு ஒவ்வொரு கைக்கும் 2 பீஸு நம்ம தனித்தனியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு ஏதாவது டேனிங் மில்ல நமக்கு கரெக்டாக வளைவு வராமல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா தையல் ஒன்று போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிசைன் நமக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், இப்போ கைக்குள்ளே 2 பீஸுமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. 4 பீஸ் நம்மகிட்ட 2 கைக்கும் நம்ம தைச்சி முடித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வளைவு பகுதியில் துணியை இழுத்து எதுவும் தைக்காமல் நீட்டாக வளைச்சாச்சு. அடுத்ததாக லைட்டாக அந்த வளைவு பகுதியில் கிராஸாக தையலோட வெளிப்பகுதியில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட்டிங் கொடுத்த பிறகு நீட்டாக நம்ம துணியை திருப்பி எடுத்தால் போதும். இதுக்கு அமுக்கு தையல் எதுவுமே போடலை. அடுத்ததாக ஒரு அடி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு பார்டர் வச்சு தான் நம்ம இந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம் கைக்கு. ஆனால் அதோட மாடல் ரொம்பவே லுக்காக இருந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த துணியை திருப்பி எடுத்த பிறகு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த பார்டர் தான் இந்த சென்டர் பகுதியில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஆனால் இந்த மாடலில் நம்ம தைக்கலை, ப்ளீட் வச்சு தைக்க போகிறோம். இந்த சாரியில் ஒரு பகுதிக்கு ரொம்ப வீதியான பார்டர், ஒரு பகுதியில் ரொம்ப சிம்பிள் பார்டர். இந்த சிம்பிள் பார்டர் தான் வெட்டி நம்ம மாடல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த ப்ளீட்டுக்கு அந்த அளவை விடவும் டபுள் மடங்கில் துணி எடுத்து 2ஆக போல்டிங் பண்ணி இந்த மாதிரி 2 பீஸ் லைனிங் துணி எடுத்து அந்த துணிக்கு மேலே நம்ம தச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு ப்ளீட்டுக்கு ஒரு மடக்கி ஒரு ப்ளீட் வச்சாச்சு. அடுத்ததாக 2ஆவது ப்ளீட்டு நம்ம துணியை ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 3ஆவது ப்ளீட்டுக்கும் நம்ம துணி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம தேவையான அளவு கை நீளத்துக்கு தேவையான அளவு நம்ம தைச்சா போதும். தைக்கும்போது இந்த ப்ளீட்டோட எட்ஜில் தான் தைக்கணும், போல்டிங் பகுதியில் நம்ம தைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்து தைச்சி நமக்கு நீளமாக எவ்வளோ துணி மாடல் வைக்கிறதுக்கு தேவையோ கை நீளத்துக்கு அந்த துணியை தைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு தான் இந்த பார்டர் இருந்து அந்த 3 இன்ச்சு பார்டர் அகலத்தை வச்சு தான் நம்ம மாடலே வைக்க போகிறோம். நம்ம இந்த பீஸ் கட் பண்ணும்போது ஷோல்டர் பகுதியில் வரக்கூடிய பீஸு கொஞ்சம் சிங்கிள் பீஸ் ஆகும், நீளம் குறைவாக எடுக்கணும். அடுத்ததாக கையோட எட்ஜில் வரும்போது முக்கோண மாடல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீளம் கூடுதலாக எடுத்து நம்ம இந்த ப்ளீட் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமேல்டு சேனல்லாம் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கமேல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தைச்சி எடுத்த பிறகு நம்ம அடி அடித்து வச்சுருக்கிற இந்த கையை எடுத்து இந்த சென்டர் பீஸில் நம்ம இப்போ ப்ளீட்டு மாடல் ஸ்டிச் பண்ண இந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவில் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதே கைக்குள்ளே மறுபக்கத்து பீஸையும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஜாயின் பண்ணும்போது அந்த கையோட வளைவு பகுதி தான்
இந்த சென்டரில் வரும்படியாக நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது கையோட சென்டர் பகுதியில் இந்த சில்வர் கலர் பார்டர் வந்து நமக்கு ஒரு சிம்பிள் மாடலாக தான் வைக்கிறதுக்கு வரும். ஆனால் சிம்பிள் மாடலாக இருந்தாலும் அந்த ப்ளவுஸு போடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம அந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்களும் கைக்கு சுடிதார் கையாக இருந்தாலும் சரி தான், ப்ளவுஸ் கையாக இருந்தாலும் சரி தான், எந்த கைக்கும் நம்ம இந்த மாடல் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், தச்சு வச்சுருக்கிற இந்த ப்ளீட் மாடலை இந்த கையோட சேர்த்து கையோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். இந்த பகுதியில் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, லேஸ் வைக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கையோட அளவை நீட்டாக மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணி எடுக்கும்போது மறக்காமல் முன்கை குளித்து கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம தைச்சா மட்டும்தான் இந்த ஆம்கோல் பகுதியில் எந்த ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கை தைச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக இருக்கா? இந்த கை நம்ம தைச்சிருக்கிற மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்போவுமே நம்ம எந்த துணி தைச்சாலும் நூல் வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி தைச்சி பாருங்கள். மறக்காமல் தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.